டிசம்பர் 27. திருத்தூதர் புனித யோவான். கலிலேய நாட்டில் வாழ்ந்த செபெதேயு சலோமி பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் யோவான். பெரிய யாக்கோபின் உடன் பிறந்த சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரரோடு சேர்ந்து மீன்பிடிக்கும் பணியினை செய்தார். கலிலேய கடலில் தன் தந்தையோடு மீன்பிடித்துக் கொண்டிருந்த யோவானையும் பெரிய யாக்கோபினையும் ஆண்டவர் தமது சீடராக தேர்ந்து கொள்ள படகினை அப்படியே விட்டுவிட்டு தன் சகோதரரோடு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு ஆண்டவரின் அன்பினையும் நம்பிக்கையினையும் பெற்ற யோவான், ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்திய போதும் யாயிரின் மகளை உயிர்ப்பித்த போதும் ஆண்டவரோடு இருக்கும் பாக்கியம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவை சமாரியர்கள் ஏற்க மறுத்தபோது வானிலிருந்து தீயை அழைத்து அவர்களை அழிப்பதற்கு இயேசுவிடம் அனுமதி கேட்டவர்களுள் இவரும் இவரது சகோதரருமான பெரிய யாக்கோபும் முதன்மையாக இருக்க இவர்கள் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்ட போது அனைத்து சீடர்களும் அவரை விட்டு பிரிந்து போக யோவான் ஆண்டவரின் திருப்பாடுகளில் மன வலிமையோடு பிரிய இயலாமல் ஆண்டவரை பின்தொடர புனித மரியன்னையினை தாயாக அடையும் பாக்கியம் பெற்றார். ஆண்டவரின் உயிர்ப்பிற்கு பின்பு எபேசு நகரில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்த யோவான் கொடுங்கோலன் தொம்சியனால் கைது செய்யப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டும் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரைக்குள் போடப்பட்டும் இறை அருளால் உயிரோடு இருந்தார். ஆண்டவர் இயேசுவினால் அதிகம் நேசிக்கப்பட்டு எப்பொழுதும் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்து அவருடனான அனுபவங்களை நமக்கு நற்செய்தியாக எழுதிய திருத்தூதர் யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி விஷ முறிவுக்கான பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் சந்திக்கும் மனிதர்களிடம் உண்மையோடும் நேர்மையோடும் இருப்பதற்கு தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம்.